சென்னை பம்மலில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணியில் வாக்குச்சாவடி பெண் அலுவலருக்கு பதிலாக பணிக்கு வந்த பெண்ணை அதிமுக நிர்வாகிகள் முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பிய நிலையில் ஸ்வேதா என்ற அலுவலருக்கு உதவி செய்வதற்காக தான் படிவங்கள் வழங்கியதாக அந்த பெண் செய்தியாளரிடம் தெரிவித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் கந்தன். வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பம்மலில் SIR வாக்காளர் பதிவு திட்ட பணியில் அந்த BLO என்ற அதிகாரி பெண் அதிகாரி செயல்படாமல் அதற்கு பதிலாக தனியாக அவரே சம்பளத்தை கொடுத்து வேறொரு பெண்ணை தற்போது இந்த பணியில் ஈடுபடுத்தியதால் அந்த பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் பிரச்சனையில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து அந்த பெண் தப்பி ஓடியுள்ளார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் SIR வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் ஈடுபடும் அந்த வாக்குச்சாவடி அலுவலகம் மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் ஏற்கனவே சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு 2 நாட்களுக்கு முன்பே இந்த பணியில் இவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட அம்மல் அந்த 10வது வார்டு என்று சொல்லப்படும் அந்த பகுதியில் SIR அந்த வாக்காளர் பட்டியலான படிவத்தை வாக்குச்சாவடி அலுவலர் என்று ஒரு பெண் ராதா என்ற பெண் வீடுகளுக்கு சென்று அந்த படிவத்தை வழங்காமல் சாலையில் ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டு அந்த படிவத்தை வழங்கியுள்ளார். இதனை பார்த்த அதிமுக நிர்வாகிகள் நேரடியாக சென்று வீட்டுகளுக்கு சென்று படிவத்தை வழங்க ஏன் இப்படி செய்திகளை கேட்டபோது அதற்கு அந்த அலுவலர் அவர்களிடம் கடும் வாக்குறுதியில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கிருந்த அந்த அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து நீங்கள் யார் என்று கேட்டபோது அந்த பெண் திடீரென அந்த பகுதியின் மாமன்ற உறுப்பினர் மதினா பகி என்பதை வரவேற்று அதிமுக நிர்வாகிகளிடம் கடும் வாக்குறுதியில் ஈடுபட்டுள்ளார். இதனால் தொடர்ந்து இரு தரப்பிலும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த பெண் திடீரென அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளார். இது சம்பந்தமாக விசாரித்த போது இந்த பணியில் ஆரம்ப வாக்காளர் சாவடி அதிகாரியாக அந்த தாம்பரம் மாநகராட்சி ஜோன் 4 வேலை செய்யும் ஸ்வேதா என்ற பெண்மணியை தான் RBI நியமித்துள்ளார். ஆனால் அவர்கள் பணிக்கு வராமலே தனக்கிட்ட இருந்த சம்பளத்தை வழங்கி வேறொரு பெண்ணை இந்த பணியில் ஈடுபடுத்தியது தெரிய வந்துள்ளது. இது சம்பந்தமாக விளக்கம் கேட்டபோது ஸ்வேதா மழையின் காரணமாக தான் வரவில்லை என்றும் எனக்கு பதிலாக அவர்களை தானே இந்த பணியில் ஈடுபடுத்த தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல இந்த பணியில் ஈடுபட்ட ராதவ கேட்டபோது அவர்கள் உதவியாக தான் வந்ததாகவும் தனக்கு எந்த ஒரு சம்பளமும் வழங்கவில்லை, உதவிக்கு மட்டும் வந்ததாக தெரிவித்துள்ளார். இதற்காக ஏற்கனவே பல்வேறு பயிற்சிக்கு அளிக்கப்பட்டு அந்த BLO அதிகாரி தான் நேரடியாக செல்ல வேண்டும். ஆனால் இது போன்று வேலைக்கு வராமல் வீட்டிலே அமர்ந்து கொண்டு இது போன்று வேறொரு பெண்ணை பணியில் அமர்த்திய சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கந்தன்.